விக்ரமாதித்தன் கதைகள் 56. வாரிசு. முன்கதை சுருக்கம். அடர்ந்த காட்டில் வேதாளத்தை தோளில் சுமந்தபடி விக்ரமாதித்தன் நடந்து கொண்டிருந்தான். அப்போது வேதாளம் சிரித்தபடி பேசத் தொடங்கியது. விக்ரமாதித்தா, உனக்கு ஒரு புதுக்கதை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று கூறிவிட்டு கதையை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்தான். மாளவர் நாட்டில் கந்தன் என்ற செல்வந்தர் வாழ்ந்தார். அவருக்கு ராகவன், கார்த்திக் என்ற 2 மகன்கள். ஒரு நாள் கந்தன் திடீரென இறந்தார். அவருடைய உயிலில் என் செல்வத்தை உண்மையான நல்லவன் மட்டுமே பெற வேண்டும் என்று மட்டும் எழுதியிருந்தது. இதனால் 2 சகோதரர்களும் அரசரிடம் சென்றனர். அரசர் ஒரு சோதனை வைத்தார். 1 மாதம் கழித்து திரும்பி வாருங்கள், யார் நல்லவர் என்று நான் தீர்மானிக்கிறேன். 1 மாதத்திற்கு பிறகு இருவரும் வந்தனர். ராகவன் சொன்னான், நான் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன், கோயிலுக்கு நன்கொடை அளித்தேன். கார்த்திக் சொன்னான், நான் எதுவும் செய்யவில்லை. அரசர் ஆச்சரியப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வந்தார். மகாராஜா, ராகவன் கொடுத்த உணவெல்லாம் மக்களின் முன்னால் புகழ் வாங்குவதற்காக. ஆனால் கார்த்திக் ரகசியமாக என் வீட்டை கட்டி தந்தான் என்றார். உடனே அரசர் கார்த்திக்குக்கே சொத்தை கொடுக்க தீர்மானித்தார். அனைவரும் அரண்மனையை விட்டு சென்ற பின் அந்த முதியவரை அரசர் ரகசியமாக அழைத்தார். உண்மையை சொல். முதியவர் சிரித்தார். நான் கார்த்திக்கின் ஆள், அவன் கொடுத்த பணத்திற்காக பொய் சொன்னேன் என்றார். அரசர் அதிர்ச்சி அடைந்தார். அப்படியானால் கார்த்திக்கும் சொத்துக்கு தகுதியானவன் இல்லை. அடுத்த நாள் அரசர் மீண்டும் விசாரணை நடத்தினார். அப்போது கந்தனின் பழைய வேலைக்காரன் வந்தான். மகாராஜா, கந்தன் இறப்பதற்கு முன் ஒரு ரகசியத்தை என்னிடம் சொன்னார் என்றான். என்ன ரகசியம் என்று கேட்டார் அரசர். வேலைக்காரன் கூறினான், ராகவனும் கார்த்திக்கும் அவருடைய சொந்த மகன்கள் அல்ல, இருவரும் சிறுவயதில் தத்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையில் கந்தனின் சொத்துக்கு உரிமையாளர் யாரும் இல்லை. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. அப்போது அரசர் உணர்ந்தார், இருவருமே உண்மையான நல்லவர்கள் இல்லை. எனவே சொத்தையெல்லாம் நாட்டின் அநாதை இல்லங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வழங்கினார். கதையை முடித்த வேதாளம் கேட்டது, விக்ரமாதித்தா, அரசர் சரியான தீர்ப்பைத்தான் வழங்கினாரா, அல்லது சொத்து தத்தெடுக்கப்பட்ட மகன்களுக்கே செல்ல வேண்டுமா? உண்மையின் நீதிப்படி யாருக்கு உரிமை? இதற்கான பதிலை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது. விக்ரமாதித்தன் பதிலளித்தான், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளுக்கு சமமானவர்கள். ஆகவே உரிமை அவர்களுக்கே இருந்தது. அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்ற காரணத்தால் சொத்தை பறிக்க அரசருக்கு உரிமை இல்லை. உயிரில் கூறிய நிபந்தனை தெளிவாக நிரூபிக்கப்படாததால் இருவருக்கும் சமமாக பகிர்ந்து பெற வேண்டும். அரசர் உணர்ச்சி வசப்பட்டு தவறான தீர்ப்பு வழங்கினார். விக்ரமாதித்தன் பதில் சொல்லி முடித்ததும் வேதாளம் கைகொட்டி சிரித்தது. ஆம் அண்ணா, சரியான பதில். ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம். மக்களே, கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.